Prime Time Sunrise. வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சிரசு வெசாக் வலயம் இன்று மாலை திறந்து வைப்பு. இன மத குல பேதம் அர்த்தமற்றவை என புத்த பெருமானின் போதனைகள் உலகுக்கு எடுத்துக்காட்டுவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து அன்னதான சாலைகளையும் சோதனைக்குட்படுத்த நடவடிக்கை. துருக்கியில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிப்பில் 157 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். இனம் மதம் குலம் என்ற பிரிவினைகள் அர்த்தமற்றவை என புத்த பெருமானின் போதனைகள் உலகுக்கு எடுத்துக்காட்டுவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். வெசாக் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மனிதனின் அந்தஸ்து அவனது நன்னடத்தை மற்றும் தீய நடத்தைகளின் ஊடாக கணிப்பிடப்படுவதாக புத்த பெருமானின் போதனைகள் தெளிவுபடுத்துவதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். புத்தரின் போதனைகளின் அடிப்படையில் அமைந்துள்ள ஒவ்வொரு பண்பாடான சமூகம் என்ற வகையிலும் உலக நாடுகளுக்கு மத்தியில் இலங்கை தலைநிமிர்ந்து நிற்பதாகவும் ஜனாதிபதி தமது வாழ்த்துச் செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார். வெறுப்பும் குரோதமும் கவலைக்குரியதாகும் எனவும் அன்பும் கருணையும் மட்டுமே மன நிறைவுக்கான வழி எனவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டின் அரசாங்க கொள்கை அனைவரினதும் சுதந்திரத்தையும் கௌரவத்தையும் பாதுகாப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். 100 வருடங்கள் வாழ்வதை விட இன்றைய நாள் பெருமதியானது என சுட்டிக்காட்டியுள்ள ஜனாதிபதி வெசாக் காலத்தில் உலகுக்கு அபரிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள அனைவரும் தாமதமின்றி செயற்பட முயற்சிப்போம் எனவும் தெரிவித்துள்ளார். புத்த பெருமானின் போதனையின் பிரகாரம் சமூகம் செயற்படுகின்றதா என்பதை அறிந்து கொள்வதற்கு சிறந்த ஒரு காலப்பகுதி வெசாக் காலம் விளங்குவதாக வெசாக் பண்டிகையை முன்னிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்த பெருமானின் தர்ம போதனைகளை பின்பற்றுபவர்களாயின் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வன்முறையில் ஈடுபட மாட்டார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டுகின்றார். பௌத்த தர்மத்துக்கு அமைய வாழ்வதே வெசாக் பண்டிகையின் உண்மையான அர்த்தமாகும் என அவர் கூறுகின்றார். சமூகத்தில் உள்ள ஒரு தரப்பினரால் தவறுகள் நிகழுமாயின் அதனை சரியான முறையில் நிவர்த்தி செய்ய வேண்டும் எனவும் தீய விடயங்களை நல்ல குணங்களின் ஊடாக நிவர்த்தி செய்ய வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிடுகின்றார். அத்துடன் கோபத்தை அஹிம்சையின் ஊடாகவே கட்டுப்படுத்த முடியும் எனவும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிடுகின்றார். குரோதத்தை கருணையின் மூலமே வெற்றி கொள்ள வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அசத்தியத்தை சத்தியத்தின் ஊடாகவே வெற்றி கொள்ள வேண்டும் எனவும் தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படவுள்ள புத்த பெருமான் மற்றும் அவரது சீடர்களின் புனித சின்னங்களை ஏந்திய வாகன பேரணி பஸ்யால முருத்தவெல விகாரையிலிருந்து நேற்று பயணத்தை ஆரம்பித்தது. கலனி ரஜமகா விகாரையில் நேற்றிரவு புனித சின்னங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. இந்த புனித சின்னங்கள் இன்றைய தினம் சிரச வெசாக் வலயத்துக்கு கொண்டு வரப்பட உள்ளன. இந்த முறை சிரச வெசாக் வலயத்துக்கான அனுசரணையை ஜான் கீல்ஸ் நிறுவனம் வழங்குகின்றது. அதேபோன்று எஸ்லோன் லங்கா தனியார் நிறுவனம் இதற்கான இணை அனுசரணையை வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படவுள்ள புத்த பெருமான் மற்றும் அவரது சீடர்களின் புனித சின்னங்களை ஏந்திய வாகன பேரணி கடந்த 11ஆம் தேதி வரலாற்று சிறப்புமிக்க யடிகலகல ரஜமகா விகாரையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்தது. அன்றிரவு அழுத்னுவர வரலாற்று சிறப்புமிக்க தெடிமுண்ட தேவாலயத்தில் புனித சின்னங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டதுடன் அடுத்த நாள் பஸ்யால முருத்தவெல விகாரையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. புனித சின்னங்களை ஏந்திய வாகன பேரணி நேற்று காலை பஸ்யாலையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்ததுடன் நேற்றிரவு புனித சின்னங்கள் கலனி ரஜமகா விகாரையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. இந்த வாகன பேரணியில் பெருந்திரளான பக்தர்கள் பங்கேற்றிருந்தனர். இந்த வாகன பேரணிக்கு ஹெலிகாப்டரிலிருந்து மலர்கள் தூவப்பட்டன.
பண்டிகையை முன்னிட்டு நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து அன்னதான சாலைகளையும் சோதனைக்குட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. அன்னதான சாலைகளில் வழங்கப்படும் உணவு மற்றும் பானங்களை உரிய தரத்துடன் பொதுமக்களுக்கு வழங்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதே இதன் நோக்கம் என சங்கத்தின் செயலாளர் செனரத் பண்டார கூறுகின்றார். இன்றும் நாளையும் அனைத்து அன்னதான சாலைகளையும் சோதனைக்குட்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் குறிப்பிடுகின்றது. அத்துடன் அன்னதான சாலைகள் தொடர்ந்தும் இயங்கும் பட்சத்தில் சோதனை நடவடிக்கைகளை விஸ்தரிப்பதாக சங்கத்தின் செயலாளர் சுட்டிக்காட்டுகின்றார். தமது வேண்டுகோளுக்கு அமைய சுமார் 4638 அன்னதான சாலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறு பதிவு செய்யப்பட்ட அன்னதான சாலைகளுடன் பதிவு செய்யப்படாத அன்னதான சாலைகளையும் சோதனைக்குட்படுத்த முயற்சிப்பதாக அவர் கூறினார். சுகாதாரமற்ற வகையில் உணவுகள் மற்றும் பானங்கள் தயாரிக்கப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு அது தொடர்பில் தெளிவூட்டல்களை வழங்கி அன்னதான சாலைகளை முறையாக செயற்படுத்துவதற்கான ஒத்துழைப்புகளை வழங்க உள்ளதாக சங்கத்தின் செயலாளர் தெரிவிக்கின்றார். எவ்வாறாயினும் நுகர்வுக்கு பயன்படுத்த முடியாத உணவுகள் பயன்படுத்தும் அன்னதான சாலைகளின் உரிமையாளர்களுக்கு எதிராக எவ்வித சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது எனவும் இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் மேலும் குறிப்பிட்டது. வெசாக் தினங்களில் பாதுகாப்பான போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுமாறு வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை அறிவித்துள்ளது. போக்குவரத்துக்காக உளவு இயந்திரங்கள், சிறிய ரக உளவு இயந்திரங்கள், ட்ரக் வண்டிகள் மற்றும் கேப் வண்டிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதால் அதிக விபத்துகள் ஏற்படும் வாய்ப்புகள் காணப்படுவதாக சபை தலைவர் சட்டத்தரணி காமினி ஏகநாயக்க தெரிவித்தார். விபத்துக்களை தடுப்பது அனைத்து பொதுமக்களினதும் பொறுப்பு எனவும் பாதுகாப்பான வழிமுறைகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும் எனவும் வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை குறிப்பிடுகின்றது. இதேவேளை வெசாக் தினங்களில் விசேட பாதுகாப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது. இதற்காக 30,000 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். போக்குவரத்து தவிர வெசாக் கோடுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளிலும் போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். இதேவேளை வெசாக் நிகழ்வுகளை பார்வையிட செல்பவர்கள் பாதுகாப்பு தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விசேடமாக வாகனங்களில் பயணிப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் மதுபோதையில் வாகனம் செலுத்துவதற்கு சாரதிகளை ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம் எனவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர். வெசாக் தின நிகழ்வுகளை பார்வையிட வருகை தரும் பொதுமக்களின் வசதி கருதி விசேட பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவிக்கின்றது. வெசாக் தினத்திலிருந்து ஒரு வார காலத்துக்கு இந்த விசேட பஸ் சேவைகள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக சபையின் பிரதம நடவடிக்கை அத்தியட்சகர் HMA சந்திரசிறி சுட்டிக்காட்டுகின்றார். வெசாக் பௌர்ணமி தினத்திலிருந்து விகாரிகளுக்கு வழிபாடுகளுக்கு செல்லும் பக்தர்கள் மற்றும் வெசாக் அலங்கார பந்தல் உள்ளிட்ட வெளிச்சக்கூடுகளை பார்வையிட செல்லும் மக்களுக்காக விசேட பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக நாம் ஸ்கைப் ஊடாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிகினுடன். வணக்கம் சாலிகின். வணக்கம் சந்திரிகா. மேற்கு தெற்கு கரையோர பிராந்தியங்களின் பல இடங்களில் குறிப்பாக காலை வேளையில் சிறு அளவு மழை பெய்யும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களின் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய இழப்புகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கொழும்பு தொடக்கம் காலி ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களின் பல இடங்களிலும் அத்துடன் மன்னார் குடா கடல் பிரதேசத்திலும் மழை பெய்யும். காற்று தென்மேற்கு திசையினூடாக மணிக்கு 20 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். காலி தொடக்கம் மாத்திரை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களிலும் அத்துடன் மன்னார் குடா கடல் பிரதேசத்திலும் சில வேளைகளில் காற்றின் வேகம் 50 கிலோமீட்டராக உயர்வடையும் பட்சத்தில் குறிப்பிட்ட இக்கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.